அவங்க எப்படிப்பட்டவங்க? அஸ்ஸாபிரீன், அவங்க பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அந்த இறையச்சம் உள்ளவங்கள்ட்ட பொறுமை வரும். அப்போ பொறுமை வருது, கோபத்தை கொப்பளிக்க மாட்டாங்க, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, நிதானம் தவற மாட்டாங்க, பொறுமை அவங்கள்ட்ட இருக்கும். இது அத்தனையுமே அது பயிற்சி தருது. சொந்த மனைவி தான் இருப்பா, ஆசையும் இருக்கும், ஆனால் பொறுமையாக இருப்பாங்க. அப்போ இந்த பொறுமை அடுத்த மனைவியில் வருமா? சொந்த மனைவியே தொட்டு பார்க்காதவன் இன்னொரு பெண்ணை எடுத்து பார்ப்பானா? வீட்டில் இருக்கிற ஹலாலான சொந்த சாப்பாடையே திங்காதவன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவானா? அடுத்தவனை சுரண்டுவானா? இல்லை. அப்போ அவர் பொறுமை வந்துடுவான். அஸ்ஸாபிரீன், அவர் பொறுமையாளியாக இருப்பார். ஒஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களாக அவங்க இருப்பாங்க. நோன்பு வந்தாலே பொய் சொல்ல மாட்டேங்கிறோம். சும்மாவே விட்டு அடிச்சுக்கிட்டு ஆக வேண்டு போகிற நமக்கு இந்த நோன்பு வந்தோன்னு நோன்பை வச்சுக்கிட்டு வாயில் பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும். வியாபாரிகள் நேர்மையாக இருந்துருவாங்க. அது நாங்கள் எவ்வளோ கெடுத்தோம் உங்களுக்கு தேவையில்லை, 2000 ரூபா கடைசி வேலை அப்படின்னா. முதல்ல அப்படி இல்லை, 980 ரூபாய்க்கு வேணும் வாப்பா, 2000 ரூபாய் தாரணும், 1000 ரூபாய் தாரன்றான், 20 ரூபா தான் லாபம்பா, 200 ரூபா வச்சிருப்பான். அந்த பொய் வந்துடும். நோன்பு வரும்போது பயம் வந்துடும். அஸ்ஸாதிகீன், அவனை இந்த நோன்பு அப்படியே பய காட்டும். அப்போ உரையச்சம் உள்ளவர்களை இந்த நோன்பு உருவாக்குது. அந்த நோன்பு உருவாக்கினவர்கள் எப்பவுமே பொறுமையாளர்கள், எப்பவுமே உண்மையாளர்கள், பொய் பேச மாட்டாங்க, உண்மையாளர்கள், வாக்கு மீற மாட்டாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. ஈமான் கொண்டுட்டு அல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டா சரியாத்தான் இருப்பாங்க. அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாதிகீன். அடுத்தது என்ன? ஒல் கானிதீன், வணக்க வழிபாடுகளில் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கானிதீன், வணங்கக்கூடியவர்களாக, வணக்க இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. நோன்புல இருக்கிற அந்த உற்சாகம் மற்ற நாளையில் வருமா இல்லையா? இறையச்சம் உள்ளவனா ஆக்கிட்டுன்னா வந்துடும். 2 ரக்காத்து எப்போ முடியும்னு காத்திக்கிறோம். நம்ம 11 ரக்காத்து 12 மணிக்கு வந்து சஹர் வரைக்கும் தொழுகிறோமே நோம்புல. டைடு வருதா? என்ன மௌலவி நேற்று கொஞ்சம் நல்லா நீட்டி தொழுதிங்க, கொஞ்சம் ஷோர்ட்டாக்கிட்டு நிறுத்துக்க, இன்னும் கொஞ்சம் நிற்கணும், நல்லா நிற்கணும். இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில் அந்த மாதிரி கிராஃப்ட் கொஞ்சம் உள்ளச்சம் அடிக்குது, அங்கே போய்த்துருவோம். தோடுறான், தேத்தனிக்கு ஓடலை, கஞ்சிக்கு ஓடலை, தொழுகைக்காக ஓடுறோம். நல்லா நின்று வணங்குறோம், அழ பார்க்குறோம், துவா கேட்குறோம். ருக்குவை கொஞ்சம் நீட்டும் போது சந்தோஷம், கிடந்ததெல்லாம் துவா கேட்போம். ருக்குவில் நம்ம கேட்டுக்குவோம், அல்லாஹ்வை இன்னும் திக்ர் செய்வோம். வருதா இல்லையா? அப்போ அந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையை இந்த ஆல இம்ரானினுடைய 14வது வசனம், கானிதீன் ஒல் கானிதீன், வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்தது என்ன? ஒல் முன்ஃபிகீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சக்காத்தை கொடுப்பாங்க, சதக்காவை கொடுப்பாங்க, வீட்டை கவனிப்பாங்க, மனைவி மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ கஞ்சத்தனம் இருக்காது, அல்லாவுக்காக வேண்டி கையை விரித்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது இந்த நோன்பு காட்டுது. நோன்பில் ஒருத்தருக்கு கறியை வேண்டி கொடுக்குறது, நோன்பில் ஒரு ஈச்சம்பழத்தை கொடுக்குறது, நோன்பில் ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்கிறது, நோன்பில் ஒரு பள்ளிக்கு காணிக்க போகிறது, நோன்பில் ஒரு ஏழைக்கு உதவி செய்யணுங்கிறது, நோன்பில் ஏதாவது தர்மம் செய்யணுங்கிறது, நோன்பில் பள்ளிக்கு மதரசாக்கு கொடுக்குறது, இவ்வளோ மகிழ்ச்சியான செய்தியாக நம்மக்கிட்ட கொண்டு வர்றோம். உண்மையிலே அந்த சுகம், அந்த சுவை வேறு எங்கேயுமே இருக்காது. இயல்பில் மனிதன் பணத்தின் மீது பற்று கொண்டவன். அதனால தான் 1 ரூபாய்க்கு 1.5 மணி நேரமாக சண்டை பிடிச்சி நிற்கும். காலையிலேருந்து இல்லை, அதுக்கு மேலே குறைக்கணும் சார், அவ்வளோதான், இன்னும் 1 ரூபா குறைங்கம்மா, அவ்வளோதான். 1 ரூபாய்க்கு சண்டை பிடிப்பான். ஆனால் 1 லட்ச ரூபா தூக்கி கொடுத்துருவான். பணத்தில் பற்றுள்ளவன் திருப்பி கொடுக்குறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஸ்ஸதகா புர்ஹானன், தர்மம் என்பது இறை விசுவாசி ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக தான்றாங்க. அஸ்ஸதகத்து புர்ஹானன், தர்மம் என்பது ஆதாரம் என்றாங்க. எதுக்கு ஆதாரம்? அல்லாஹ் பயந்துட்டான்றதுக்கு ஆதாரம். ஏன்னா எதுக்கு அவன் கொடுக்கணும்? வரிகட்ட சொல்லி இன்கம் டேக்ஸால் தலை கொடுத்தானா? இல்லாட்டி சொத்தை பறிமுதல் செய்ய போகிறோம் 10% தாவண்டு கேட்டு வந்தானா? எவனாவது வந்தானா? அவன்கிட்ட இருக்கிறதே தெரியாது, எழுதி கொடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறோம், அள்ளி கொடுத்து போட்டு போகிறோம், இண்டியலுக்கு சரிப்பட்டு போகிறோம். யாருக்காக கொடுக்கும்? 1 ரூபாய்க்கு சண்டை பிடிச்ச நாம 1000 ரூபாவை தூக்கி கொடுக்குறோம் என்றால் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே இந்த தர்மம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இந்த நோன்பு கொண்டாந்து வைக்கும். இந்த நோன்பு கொண்டாந்து வைக்கும். அதாவது நோன்பு தக்வா உள்ளவராகும். அந்த தக்வா உள்ளவர் இந்த தர்மம் செய்யக்கூடியார். அது சாதாரணமாக இந்த நோம்பில் நடக்கிறதே நம்ம பார்க்கலாம். நோன்பு இதெல்லாம் தெரியுது நமக்கு. நோம்பு என்னன்னா அப்படியே இன்னும் சகர் செய்கிறது, இஃப்தார் செய்கிறது மட்டும் இல்லை, இந்த பண்பெல்லாம் அப்படியே கொண்டு வந்து வச்சிரும். வலிக்கிட்டா ஒல் முன்ஃபிகீன், அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது என்ன? ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் எப்படி சொன்னாங்களா?
அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க? சகர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்போ நோன்பு வந்தால் தான் நமக்கு சகர் என்ற சொல்லு பாடம். அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா நாளும் இந்த சஹர் இருக்கின்றான். பில் அஸ்ஹார் என்றால் என்ன? இரவின் கடைசி பகுதிகளில் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுவோம். மற்ற நாளையில் நோன்பு காலங்களில் சஹருக்கு சாப்பிட்றதுக்கு எழும்புறதோட ஒரு என்ன நம்ம வித்துரை வச்சுக்கிட்டு தொழுவோம் அல்லது துவா செய்வோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் தஆலா இந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையை சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்கிறான். வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுக்கு வேறு மனசில் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு, அல்லாஹ் மன்னிச்சுக்கையா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். அப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் தொடக்கமும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் வந்துச்சு. இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்க? அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, அதான் மன்னிப்பு. அல்லாஹ் நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ் ஈமான் கொண்டுட்டோம், எங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று துவா கேட்பாங்க. தக்வாசாரிகள் துவா கேட்பாங்க. வக்கீனா அதாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்று துவா கேட்பாங்க. அதுக்கு பிறகு பொறுமையை பற்றி சொல்கிறான், அதுக்கு பிறகு உண்மையை பற்றி சொல்கிறான், உண்மையாளர்களாக இருப்பாங்கங்கிறான். அதுக்கு பிறகு வணக்கத்தில் நின்று நிற்பாங்க, வணக்கத்தை தொடர்ந்து செய்வாங்கங்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தர்மம் செய்வாங்கங்கிறான். அதுக்கு பிறகு திரும்பவும் மறுபடி அவங்க சகர் நேரங்களில் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்பாங்க. மொத்தமாகவே எப்போவுமே ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார் சொல்லுவாங்க. குறிப்பாக சகர் நேரத்தில் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. அப்படிங்கிற விஷயத்தை ஆல இம்ரானினுடைய இந்த வசனம் என்ன செய்து சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அது ஆல இம்ரானுடைய 15, 16, 14வது வசனத்தை பார்த்தோம். இப்போ அப்படியே திரும்பி வருவோம். ஆல இம்ரானினுடைய 133வது வசனம் பார்த்தோமில்ல, சொர்க்கம் என்பது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. இதே விஷயத்தை தான் இங்கே அல்லாஹ் வேறு மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவங்க எப்படிப்பட்டவர்கள், அந்த சொர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ரா, அந்த இறையச்சம் உள்ளவர்கள், அந்த சொர்க்கவாதிகள், அந்த சொர்க்கம் யாருக்கு தான்? உஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த சொர்க்கம் என்ன செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஈமான் கொண்டுட்டோம், மன்னிச்சுக்கையா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தாயா அல்லாமாங்க, பொறுமையாளர்களாக உண்மையாளர்களாக இருப்பாங்க, நின்று வணங்குறவங்களாக இருப்பாங்க, தர்மம் செய்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லாஹ் கிட்ட சஹரில் பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பவராக இருப்பாங்கன்னு அங்கே 15, 16, 17வது வசனத்தில் சொல்கிறான். இங்கே 134வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ரா, அவங்க சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த தக்வா பயிற்றுவிக்கப்பட்டவங்க, நோன்பு தந்து, நோன்பு தக்வாவை தந்து நம்மளை உருவாக்கி விட்டுட்டேன்டா நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க கஷ்டத்திலையும் செழிப்பிலையும் தர்மம் செய்வார்கள். அதாவதுங்க தர்மம் செய்யறதுக்கு காசு பணம் இருக்கணுங்கிறது இல்லை, கஷ்டமாக இருக்கும்போது அதுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அது பொறுமதி அல்லாஹ் கிட்ட 10 ரூபா போடுவான், யாராது 10 ரூபா முடியும் இல்லை இல்லை, அவனுக்கு அந்த 10 ரூபா 1 கோடிக்கு சமன். அவன் நிலைமையில் 10 ரூபா தந்திக்காம பாரு, ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் வந்திக்காமன், நாளைக்கு எதுவும் அரிசி இல்லாமல் தான் அவன் வந்திருக்கிறான். கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் இருக்கிற 10 ரூபாவை தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். அல்லாஹ் அவனுக்கு அவ்வளோ பெரிய கூலியை கொடுக்குறான், அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான். அல்லாஹ் நம்பர் பார்க்குறது இல்லை, அல்லாஹ் மனசை பார்க்குறான். எவ்வளோ கொடுத்த இல்லை, நிலைமையில் நீ எவ்வளோ கொடுத்த அதான் பார்க்குறான். அல்லாஹ் கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறவன் பெரிய வசதிக்காரனாக இருந்தால் ஒன்றுமில்லாமல் கிள்ளி கொடுக்குறவன் தான் பெரியவனாக இருப்பான். இவன் நிலைமைக்கு இதை கொடுத்திக்க பாரு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ராங்கிறான். இந்த வசனத்துக்கு தஃசீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, பழமையாக வசதி இருக்கும்போது ஒருத்தன் தொடர்ந்து தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு அவனுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு. இப்போ அவன் குறைச்சி கொடுக்குறதுக்கு வெக்கப்பட மாட்டானான். இப்போ பள்ளிக்கு சந்தா கொடுக்குறோம், 5000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதம் செட்டியான இறுகள் 100 ரூபா தான் கொடுக்கறதுக்கு அவரால் 100 ரூபா கொடுத்தா என்ன நினைப்பான், நான் எப்படி பற்றிய பொஸ்ஸு அப்படின்னு நினைக்க மாட்டான், வெக்கப்படவே மாட்டார், போட்டுகிட்டே இருப்பார். இதானா அதனுடைய விளக்கம் என்று தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ யதார்த்தமாக அந்த தக்வா நமக்கு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு என்ன செய்து கொண்டு வருது. அடுத்த வசனம், அடுத்த பண்பு என்ன வருதுண்டா, அங்கே என்ன சொல்லிச்சு? 17வது ஆல இம்ரான் 17வது வசனம், அஸ்ஸாபிரீன். முதலாவதே அதான், அஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்கள், தக்வா உள்ளவர்கள் பொறுமையாளர்கள். இங்கே 137வது வசனம், 134வது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் வல் காலிமீனல் கைல், கோபத்தை மெண்டு விழுங்கிடுவாங்க, கோபத்தை தின்றுவாங்களாம். கோபத்தை அடக்கிறன்ற வார்த்தை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்டா, உள்ளேருந்து வர்றது தானே கோபம், அதை திரும்ப அமைக்க விட்டுருவாங்க. கோபத்தை அடக்குவாங்கங்கிறது அல்லாஹ் கோபத்தை மென்றுருவாங்க, காலி மீன் அப்படியே சாப்பிட்டுருவாங்க, கோபத்தை அடக்கிடுவாங்க அப்படிங்கிறான்.
கோபத்தை அடக்கிறதுக்கு ஈமான் தக்குவா ரொம்ப பெரிய முக்கியம். ஏன் தெரியுமா? கோபம் எப்போ வரும்? மனுஷனுக்கு எப்போ கோபம் வரும்? நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளலாட்டி நமக்கு கோபம் வரும். ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. இதுதான் இதார்த்தம், டெஃபினேஷன். தான் கோபம் எப்படி வருதுன்றா, நடக்கிற விஷயத்தை நம்மளோட மனசு இப்போ ஏற்றுக்கொள்ளலை, அதனால் கோபம் வருது. அதுதான் நம்ம வீட்டில் பொண்டாட்டி கிளாஸை கொண்டாந்து மேசையில் வச்சு அப்படியே நான் கீழே விழுந்துட்டு விடத்தை கொண்டாந்து வச்சேன். ஏண்டி கொண்டாந்து வச்சேன்? ஆரியில விடத்தை வச்சேன். எத்தனை தடவை சொல்கிறேன், இது உடஞ்சத்தை மனசு ஏற்றுக்கொள்ளலை, அவ்வளோதான். ஒரு 200 500 ஆண்டு வெயி, 1000 ஆண்டு வெயி உடஞ்சிச்சு, பயங்கர கோபம் வருது. முகத்திலே முழிக்கலாமா, முகம் அப்படியே சிவந்து போகும், கிட்ட வரையெல்லாம் இருக்கும், நெருங்கையெல்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணலை, மனசு ஏற்றுக்கொள்ளலை, அதனால் கோபம் வருது. இதை விட ஒரு பெரிய விஷயம், மனசு ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் கோபம் வரவே வராது. நம்மட கையில் வரை கீழே விழுந்து எல்லாமே போச்சு, திருத்தவே ஏலாம். ஒரு 3 லட்சம் ரூபா லாஸ்ட், சிரிப்போம். சே கவனிக்காம 1000 ரூபாய்க்கு என்ன கற்றுக்கத்தின 3 லட்சம் ரூபாவை சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். பக்கத்தால் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போதே நம்மளோட ஷர்ட்லேயோ ட்ரௌசர்லேயோ அந்த தண்ணி கொஞ்சம் தளம்பி கொட்டிட்டு அப்படி பார்ப்போம். பச்சை தண்ணி ஒன்றும் இல்லை, சும்மா காய்ச்சிட்டுக்கக்குள்ளேயே காஞ்சி வைத்துரு. ஒரு டீ என்றாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணி அப்படியே பட்டுது, அப்படியே சாரி சார், என்ன சாரி சார், மனுஷனோட தெரிகிற விலகம் இல்லையா, அறிவில்லையா, பார்க்க போகிற இல்லையா, பாப்பா அப்படியே கோபம் எழுதணும். பச்சை தண்ணிங்க கோபம் வருது. ஒரு சின்ன பிள்ளையை வச்சுக்கிறோம், யூரின் போய்க்கிறோம், அறிவிக்காண்டு கேட்போமா, கழுத்து பிடிச்சி நசிப்போமா? ஐயோ, அது பிள்ளை பாசம்லாம் சொல்லாதீங்க, அதுவும் பிள்ளைய தந்துட்டு போனேன், கொஞ்சம் வச்சுக்கோங்க, பாத்ரூம் போயிட்டு வரணும், பிள்ளை யூரின் போயிட்டு. ஐயோ என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு என்ன செய்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கவலையாக இருக்குது சார், ஒன்றும் இல்லைங்க போங்க நீங்கள், அதுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை தானுன்றோம். ஏன்னா அதை மனசு ஏற்றுக்கொள்ளுது. நடக்கிற விஷயத்தை ஏற்றுக்கிட்டா கோபம் வராது, ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் வரும். இதுதான் யதார்த்தம். அப்போ இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாவை பயந்து நடப்பவர்கள் கோபப்பட மாட்டாங்க. ஏன் கோபப்பட மாட்டாங்க தெரியுமா? அல்லாவை தானே நான் பயப்பட்டேன், சரி, அல்லாவுடைய அந்த பயம் எப்படி இருக்க மாட்டா, அல்லாஹ் எதை முடிவெடுக்கணும் அதையும் ஏற்றுக்கொள்ளணும், அதான் அல்லாட பயம். அல்லாஹ் முடிவெடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளலாட்டின்னா அல்லாவோட சண்டை. பாப்பா செஞ்சதை பிள்ளை எதுக்குன்னுண்டா, நான் பாப்பாவை எதுக்கல, இவ்வளோத்தால் என்னத்துக்கு மதில் கட்டுனேன்டா, டேய் நான் தான் கட்ட சொன்னேன், நீ அதை போலன்னா நீ எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி தானடான்னு பாப்பா சொல்லுவானா இல்லையா? யதார்த்தம் தானே. நாட்டில் உலகத்தில் நமக்குள்ள வெளியில் நடக்கிறது எல்லாமே அல்லாவுடைய எழுத்துங்கிறது அல்லாஹ் சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்கிறான். மா அஸாபமின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலேயே நடக்கிற ஒவ்வொன்றும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லியா நபுராஹா, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுதிட்டோங்க, அல்லாஹ் எழுத்து தானே நடக்குது. அதுக்கு கோவப்பட்டா ஏன் அப்படின்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அப்படி ஏன் எழுதணும்னு அர்த்தம். அல்லாஹ் எழுத்தா அல்லாஹ் நம்பின தக்குவா சரியா இருக்குமா? ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யாழமஹா, சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாவுடைய அறிவில் இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழாதுங்கிறான். அப்போ இதெல்லாம் நடக்குது அல்லாவுடைய ஏற்பாடு தானே. அப்போ ஒரு தக்குவா உள்ளவருக்கு பொறுமை வந்துடணும். நடந்துட்டு அல்லாட எழுத்து, அல்லாட நாட்டம், கிளாஸ் முடிஞ்சு போங்க. அப்படி பொறுமையாக அந்த கோபத்தை விழுங்குற. அப்படி தான் எப்படி விழுங்குற என்ன சரி, அல்லாஹ் அப்படி தான் எழுதியிருக்கான், அல்லாஹ் அப்படி தான் நாடி இருக்கான், அல்லாட எழுத்து அதுதான். அது எப்போ வரும் தெரியுமா? இந்த நோன்பு கொண்டு வந்தது. ஏன் தெரியுமா? சதா நோன்புல ஃபுல்லாக அல்லாட நினைப்படான் அமெரிக்கா, என்னென்ன அல்லாட நினைப்படான். சமைக்கக்குள்ள உப்பு பார்க்குறோம், அல்லாஹ் பார்த்திக்கான், நம்ம நோம்பாளி அல்லாஹ் நோட் பண்ணிட்டுருக்கான், துப்பி போட்டு வாயை கொப்பளி சொல்கிறோம். எப்படி அந்த செகண்டில் அல்லாட நினைப்படும். உது செய்கிறோம், நாசிக்கு தண்ணி சொல்லுவோம், நான் நோன்பு ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, மெதுவாக நம்ம குளிக்கிறோம், நோன்பு. நம்ம ஒரு ஆளோட பேசுகிறோம், கோபம் வருது, நோன்பு, நான் நோன்பு, போங்க என்றுவோம். அப்போ அல்லாட நினைப்பு எப்பவுமே வரும், கோபம் வந்தாலும் வரணும். அந்த செகண்டில் வர்றதில்லை, அதான் பிரச்சனையே. கோபம் வரும்போது அல்லாவை அப்படி சொன்னால் அந்த ஏற்றுக்கொள்ள மனசு வருதில்லை, வரணும். அதான் ஈமான்ற பவர், தக்குவா, இறையச்சம். நீங்கள் அரபு நாட்டில் போயிருப்பீங்க, ஒரு அரபி கோவப்படும் போது இன்னொரு அரபி பக்கத்தில் இருந்தால் முஹம்மது ஸல்லி அலா முஹம்மதன், அரபி எப்படி ஞாபகப்படுத்துவான் தெரியுமா? நான் நேரடியாக கண்டிருக்கிறேன்.
ஒரு கோபம் வருது ஒரு அரபிக்கு, அந்த இடத்துல நாம இருந்தாலும் கண்ணம் கிழிஞ்சிருக்கும். அவன் கோபம் வந்து அப்படி எழும்புறான், பக்கத்தில் இருக்கிறவன் சல்லி அலா நபிக்குண்டான்.